ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 21. விஜய் நவீனுக்கும் அசோக்குக்கும் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று வரிசைப்படுத்தி கூறுகிறான். அதில் முதலில் முக்கியமாக உடனே தேட வேண்டிய தகவல்கள் எதுவென்றும் பிரித்து சொல்ல அவர்களும் அதன்படி செய்து கொண்டிருக்கின்றனர். 20 வயது பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்கிற தகவலை திரட்டி விஜயிடம் கூறியதும் அவர்களில் யார் யாருக்கு அடுத்த நாள் பிறந்த நாள் இருக்கிறது என்பதை முதலில் தேடி எடுக்குமாறு கூற அவர்களும் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருந்தனர். சார், இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தோணுது சார், நவீன் கூறினான். எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிங்க நவீன். இது அந்த பெண்களோட உயிர் சம்பந்தப்பட்டது. ஸோ ப்ளீஸ் பி குயிக். எஸ் சார். விஜயும் நிகிதாவும் தங்கள் பங்குக்கு அவர்களும் அவர்களுடைய மடிக்கணினியில் தகவல்கள் திரட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஒரு 2 மணி நேரம் கழிந்த பிறகு, நவீன், உங்கள் ஒர்க் எந்த அளவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், ஓரளவு முடிகிற அளவில் இருக்குது சார். இன்னும் ஒரு மணி நேரம் மட்டும் கொடுங்க சார், எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றோம். ஓகே நவீன், யூ ப்ரொசீட். பட் இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சா மட்டும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அடுத்ததாக அவங்களில் யார் தங்களோட பர்த்டே கொண்டாட ஹோட்டலில் பார்ட்டி ஹால் புக் பண்ணியிருக்காங்க என்கிறதையும் லிஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்டிகேஷனை அவங்கக்கிட்ட பண்ணாதான் நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சுருவோம் சார். இதோ இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான். அவ்வளோ நேரம் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிகிதா தானும் ஒரு யோசனையை கூறினாள். விஜய், பர்த்டே செலிப்ரேஷன் நாளைக்கு ஈவினிங் தானே நடக்கும். ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது. நாளைக்கு மதியத்துக்குள்ளே லிஸ்ட்டு ரெடியானால் கூட நம்மளால் மூவ் பண்ண முடியும். விஜய், கரெக்டான நான் சொல்கிறது? எஸ், யூ ஆர் கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட் நிகிதா. பட் கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். நவீன் தான் கூறியது போலவே தன் வேலையை அடுத்த 1 மணி நேரத்தில் முடித்து மறுநாள் பிறந்த நாள் கொண்டாடப் போகும் பெண்களின் அட்டவணையை தயார் செய்து கொடுத்தான். சார், நாளைக்கு எத்தனை பெண்களுக்கு பர்த்டே என்கிற லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சார், இந்தாங்க. ஓகே, குட் நவீன். இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யார் யார் ஹோட்டலில் பார்ட்டி ஹால் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ் சார். அண்ட் அதோட முடியலை நவீன், எனக்கு அந்த பெண்களோட வாட்ஸ்அப் நம்பரும் வேணும். ஓகே சார், ஷியர். அப்போதே நேரம் இரவு 7 ஆகிவிட்டது. ஏன் நவீன், இது முடிய இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? தெரியலை சார், கரெக்டாக சொல்ல முடியலை. மணி இப்போவே 7 ஆகிடுச்சே, அதான் யோசிக்கிறேன். இந்த வேலையை இன்றைக்கி முடிக்கலைன்னா நாம் அடுத்த நாளுக்கான லிஸ்ட்டு வேணால் ரெடி பண்ணலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒன்று சொல்கிறேன் சார். சொல்லுங்கள் நவீன், எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது. பட் அதை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. டெஃபினெட்லி நோ சார், சொல்லுங்கள். வேலை முடிகிற வரையிலும் நீங்கள் 2 பேரும் இங்கேயே தங்கி வேலை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சார், நோ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் நானும் அதையே தான் சார் சொல்ல வந்தேன். இங்கேயே இருந்தோன்னா நைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்து நாங்கள் கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிடலாம் சார். நீங்களும் காலையிலேயே உங்கள் வேலையை தொடங்கிடலாம். தேங்க்யூ ஸோ மச் நவீன் அண்ட் அசோக். நான் சொல்ல வந்தது தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ப்ரொசீட் யுவர் ஒர்க் நவ். தேங்க்யூ சார். இரவு 9 மணி போல் அறைக்கே டிஃபன் வரவழைத்து 4வரும் சேர்ந்து சாப்பிட்டு முடித்து தங்கள் வேலையை தொடர்ந்தனர். சார், லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க மொத்தம் 12 பேர் தான் சார். வெரி குட் நவீன் என்று அதை பார்வையிட்டான் விஜய். ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா, ஒரு செலிப்ரேஷன் இங்கே இந்த ஹோட்டலில் வச்சுருக்காங்க சார். ஓ சூப்பர் என்று மணியை பார்த்தான் விஜய். இரவு மணி 10ஐ நெருங்கி கொண்டிருந்தது. இப்போ வேணாம் விஜய், காலையில் என்கொயர் பண்ணிக்கலாம், நிகிதா கூறினாள். ஓகே. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, மொத்தமே 12 பேர் தானா செலிப்ரேட் பண்ணுறாங்க? இல்லை சார், நிறைய பேர் கொண்டாடுறாங்க. பட் தனி ஹாலில், மண்டபத்தில் அப்படின்னு பண்ணுறாங்க சார். பொதுவாக பர்த்டே செலிப்ரேஷன் குழந்தைங்களுக்கு தானே சார் செய்வாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஓகே நவீன், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிச்சிட்டேன் சார். அவங்க எல்லாரோட ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணுறதுக்கான வேலையை இப்போ செய்கிறோம் சார். ஓகே, குட். சார், நீங்கள் தூங்குங்க. நானும் அசோக்கும் வேலையை முடித்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு நாளைக்கான ஃபைனல் லிஸ்ட்டு கொடுத்துட்றோம் சார். ஓகே நவீன், உங்களுக்காக எக்ஸ்ட்ரா பில்லோஸ், பிளாங்கெட் எல்லாம் ரிசப்ஷனில் சொல்லி வாங்கிட்டேன். இந்தாங்க, நாங்கள் தூங்க போகிறோம்.
குட் நைட். குட் நைட் சார். மறுநாள் காலை விஜய் எழுந்தவுடன் தன் அலைபேசியின் வாட்ஸ்அப் அறிவிப்புகளை பார்த்தான். அவன் நினைத்தது போலவே நவீனிடம் இருந்து அவன் எதிர்பார்த்த தகவல் அவன் பார்வைக்காக காத்திருந்தது. ஓபன் செய்தான். அதில் அந்த பெண்களின் வாட்ஸ்அப் எண்கள் வரிசையாக இருந்தன. ஓ மை குட்னஸ், நிகிதா இங்கே பாரேன். என்ன விஜய் இவ்வளோ ஹாப்பி? நமக்கு தேவையான தகவல் நவீன் அனுப்பியிருக்காரா? எஸ், இந்தா பாரு. நிகிதா அதை எடுத்து பார்வையிட்டாள். எக்ஸலண்ட் ஒர்க், பிரில்லியன்ட் பாய்ஸ் இல்லையா? எஸ் விஜய், டெடிகேட்டிங்காக இருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன விஜய்? இவங்க எல்லாரோட நம்பருக்கும் எழிலனோட ஃபோட்டோ அனுப்பி கூடவே ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்பிடுவோம். நான் அனுப்பட்டுமா விஜய்? எஸ். மெசேஜ் என்னென்னு வார்ன் பண்ணலாம்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் பேர் எழிலன். இவன் ஒரு கொலைக்காரன். இவனை அடையாளம் தெரியும்னா இவனோட வெளியே எங்கேயும் போக வேண்டாம். நாங்கள் உங்களை கொஞ்ச நேரத்தில் காண்டாக்ட் பண்ணுறோம். இது ஓகேயா விஜய்? ஓகே, இட்ஸ் குட். சப்போஸ் இவனை யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சால் அவங்களே நம்மளை உடனே காண்டாக்ட் பண்ணுவாங்கல்ல? எஸ், யூ ஆர் கரெக்ட் விஜய். உடனே தான் சொன்னது போல் அவர்களுக்கு எழிலரின் புகைப்படத்தையும் வார்னிங் மெசேஜும் வாட்ஸ்அப் செய்து முடித்தாள் நிகிதா. பிறகு இருவரும் குளித்து முடித்து தயாராகி கீழே ரிசப்ஷனுக்கு கிளம்பினார்கள். அப்போது நவீனும் அசோக்கும் எழுந்து வந்தனர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யூ ஹாவ் டன் எ வெரி குட் ஜாப் மிஸ்டர் நவீன் அண்ட் அசோக். கண்டிப்பாக உங்களை பாராட்டியே ஆகணும். சொன்ன மாதிரி நைட் வேலை பார்த்து ரெடி பண்ணிட்டீங்க. எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனை மணிக்கு வேலை முடிச்சு படுத்தீங்க? 2 மணி இருக்கும் சார். ஓ ஓகே. நாங்கள் இப்போ கீழே ரிசப்ஷனுக்கு போகிறோம் என்கொயர் பண்ணுறதுக்கு. நீங்கள் 2 பேரும் ரெடியாகி சாப்பிட்டு முடிங்க. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுறோம் சார், இதே ப்ராசஸில். எஸ், யூ கோ அஹெட். நாங்கள் எங்கள் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுறோம். இருவரும் கீழே இறங்கி ரிசப்ஷனுக்கு வந்தார்கள். அத்தியாயம் 22. நவீன் மற்றும் அசோக் இருவரும் விஜய் கேட்டிருந்த அன்றைய நாளைக்கான ரிப்போர்ட்டை முதல் நாள் இரவு வெகுநேரம் கண்முழித்து தயார் செய்து கொடுத்தனர். நிகிதா விஜய் கூறியது போல் எழிலனின் புகைப்படத்தையும் அத்துடன் ஒரு வார்னிங் மெசேஜையும் பட்டியலில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அனுப்பி வைத்தாள். அந்த பட்டியலில் உள்ள ஒரு பெண்ணின் பிறந்த நாளை கொண்டாட அவர்கள் தங்கியிருந்த அதே ஹோட்டலின் பார்ட்டி ஹால் புக்காகி இருப்பது தெரிந்து அதை பற்றி விசாரிப்பதற்கு விஜயும் நிகிதாவும் ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு சென்றார்கள். ரிசப்ஷனில் ஒரு பெண் மட்டுமே இருந்தாள். இவர்கள் அங்கு போகும்போது அந்த பெண் தொலைபேசியில் வந்த ஒரு ஃபோன் காலுக்கு பதில் கூறி கொண்டிருந்தாள். அந்த பெண் பேசி முடிக்கும் வரை இருவரும் காத்திருந்தனர். அடுத்த 2 நிமிடங்களில் பேசி முடித்து தொலைபேசியை அதன் இடத்தில் வைத்துவிட்டு இவர்களை பார்த்து ஒரு சிறு புன்னகையுடன் கேட்டாள். குட் மார்னிங் சார், வாட் டு யூ வாண்ட்? குட் மார்னிங் மேடம், திஸ் இஸ் விஜய் அண்ட் நிகிதா. நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக இன்ஸ்பெக்டர் ஃப்ரான்சில் சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சி என்று தனது அடையாள அட்டையை எடுத்து காண்பித்தான் விஜய். உடனே அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு மரியாதையும் பயமும் கலந்த ஒரு உணர்வும் தென்பட்டது. கொஞ்சம் விரைப்புடன், சொல்லுங்க சார், என்ன வேணும்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்க சார். இங்கே பார்ட்டி ஹால் எத்தனை இருக்குது? 2 இருக்குது சார். இன்றைக்கி ஈவினிங் 2மே புக் ஆகிடுச்சா? சார், பார்ட்டி ஹால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சிக்க தனியாக ஒருத்தர் இருக்கார் சார். அவர் மிஸ்டர் ஸ்டீஃபன். அவர்கிட்ட நீங்கள் பேசலாம் சார், ப்ளீஸ். அவர் எங்கே இருப்பார்? அதோ அந்த வலது பக்க கார்னரில் இருக்கிற ரூமில் இருக்கார் சார். 1 மினிட் சார், நான் அவருக்கு தகவல் சொல்லிடுறேன். அந்த பெண் இன்டர்காம் ரிசீவரை எடுத்து அந்த அறை எண்ணை அழுத்தினாள். மறுமுனையில் அவள் கூறிய அந்த ஸ்டீவன் தான் எடுத்திருப்பான் போலும். அவனிடம் போலீஸில் இருந்து 2 வந்திருப்பதாகவும் அவர்களுக்கு பார்ட்டி ஹால் சம்பந்தமான தகவல் ஏதோ தேவைப்படுவதால் அங்கு அனுப்பி வைப்பதாகவும் தகவல் தெரிவித்தாள். சார், இப்போ நீங்கள் போகலாம். ஓகே, தேங்க்யூ. விஜயும் நிகிதாவும் அந்த வலது பக்க அறையை நோக்கி நடந்தார்கள். கதவு பாதி மூடியும் பாதி திறந்தார் போன்றும் இருந்தது. லேசாக தன் விரலால் தட்டினான் விஜய். எஸ், கம் இன். வெல்கம் சார். ஐம் விஜய் அண்ட் திஸ் இஸ் மிஸ்ஸஸ் நிகிதா விஜய். நாங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சியிலேருந்து வந்திருக்கோம். ஹலோ சார், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இருவரும் அங்குள்ள இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர். சார், ஐ ஆம் ஸ்டீஃபன். ரிசப்ஷனிஸ்ட் உங்களை பற்றி சொன்னாங்க. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரியணும்? சார், இங்கே எத்தனை பார்ட்டி ஹால் இருக்குது? 2 பார்ட்டி ஹால் இருக்குது சார். ஓகே. இன்றைக்கி ஈவினிங் 2மே புக் ஆகிடுச்சா?
1 மினிட் சார், செக் பண்ணிட்டு சொல்கிறேன் என்று கூறிய ஸ்டீஃபன் தன் லேப்டாப்பை எடுத்து பார்த்தான். அடுத்த 5 நிமிடத்தில் தன் பதிலை கூறினான். எஸ் சார், இன்னைக்கு ஈவினிங் 2 ஹாலுமே புக் ஆகிருக்கு சார். யார் எந்த ஃபங்க்ஷனுக்காக புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷியர் சார், வெயிட். சார், ஒரு ஹாலில் ஒரு கப்பிளுக்கு 25th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க சார். அப்புறம் இன்னொரு ஹாலில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது சார். ஓகே, குட். அந்த பர்த்டே செலிப்ரேஷன் யாருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு 20 இயர்ஸ் கேர்ள் சார். பேர் சுஷ்மா. அவங்களுக்கு தான் பர்த்டே நடக்க போகுது. ஓகே, யார் வந்து பார்ட்டி ஹாலை புக் பண்ணாங்கன்னு கொஞ்சம் தெரியுமா? எஸ் சார், பேர் குப்தா தாஸ்னு போட்டிருக்கு சார். அந்த பொண்ணோட ஃபாதர். உங்களுக்கு எப்படி இது தெரியும்? இதில் நோட் பண்ணி வச்சுருக்கோம் சார். ஓகே என்று சிறிது நேரம் சிந்தித்தான் விஜய். அதற்குள் நிகிதா கேட்டாள், அவங்க அட்ரஸ் எதுவும் இருக்கா சார்? அட்ரஸ் இல்லை மேடம், ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகே, நம்பர் கொடுங்க சார். ஸ்டீஃபன் அந்த குப்தா தாஸின் ஃபோன் நம்பரை கூறினான். தன்னுடைய மொபைலில் அதை சேமித்து கொண்டாள் நிகிதா. பின்னர் இருவரும் எழுந்து கொண்டனர். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நாங்கள் கிளம்புறோம். யூ ஆர் வெல்கம் சார். இருவரும் மீண்டும் மாடியில் இருக்கும் தங்கள் அறைக்கு வந்தார்கள். நிக்கி, சுஷ்மாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? நாம் தேடுற எழிலனை பற்றி கண்டிப்பாக இவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுன்னு தோணுது விஜய். எஸ், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இப்போ நாம் வாட்ஸ்அப் பண்ண கேர்ள்ஸுக்கு எல்லாம் வரிசையாக ஃபோன் பண்ணி பேசலாம் விஜய். எழிலனை பற்றி அவங்கக்கிட்டேயே டைரெக்டாக விசாரிக்கலாம். நீ அனுப்பின ஃபோட்டோவையும் மெசேஜையும் எல்லாரும் பார்த்துட்டாங்களான்னு பாரு. எஸ், செக் பண்ணுறேன். விஜய் இன்டர்காம் ஃபோனில் 4 காப்பி ஆர்டர் செய்தான். பிறகு நவீன், அசோக் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அறைக்கு சென்றான். என்ன நவீன், அசோக், உங்கள் வேலை எந்த அளவில் போயிட்டுருக்கு? வாங்க சார், நாளைக்கான ஃபைனல் லிஸ்ட் மதியம் 3க்குள்ளே ரெடி ஆகிடும் சார். ஓகே, குட். விஜய் அழைத்து கொண்டே வந்தாள் நிகிதா. சொல்லு நிக்கி, என்ன எல்லாரும் பார்த்துருக்காங்களா? ப்ளூ டிக் விழுந்திருக்கா? எஸ் விஜய், எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆனால் யாருமே அவங்களா நம்மளை காண்டாக்ட் பண்ணலை. ஸோ அநேகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் நாம் எல்லார்கிட்டேயும் பேசிடுவோம் விஜய். ஆமாம் நிக்கி, பேசுரு. இந்த சுஷ்மாக்கிட்டேயும் பேசுரு. அவளோட ஃபாதர் நம்பர் எதுக்கு வாங்கின நிக்கி? அவர்கிட்ட இப்போ பேச வேண்டாம். தேவையில்லாத டென்ஷன் ஆகும் அவங்களுக்கு. அதற்குள் காப்பி வந்தது. 4வரும் குடித்து முடித்தார்கள். அந்த அறையில் இருந்து முன்புறம் வந்தனர் விஜயும் நிகிதாவும். விஜய் தன் லேப்டாப்பை எடுத்து வைத்து கொண்டு அமர்ந்தான். நிகிதா அவனுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு தன் அலைபேசியை எடுத்து அந்த பட்டியலில் இருந்த ஒரு பெண்ணின் எண்ணிற்கு அழைப்பு கொடுத்தாள். மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ ஹலோ, இஸ் திஸ் ஸ்வப்னா? எஸ், ஸ்வப்னா ஹியர். ஹூ இஸ் தர்? மிஸ் ஸ்வப்னா, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலேருந்து பேசுகிறேன். போலீஸ்? நீங்கள் எதுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க? என்ன பிரச்சனை? நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே. மேடம், பதட்டப்படாதீங்க. நாங்கள் சும்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள், என்கிட்ட நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? மிஸ் ஸ்வப்னா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. பி கூல். நான் இந்த நம்பர்லேருந்து ஒரு ஃபோட்டோவும் ஒரு மெசேஜும் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன்ல, நீங்களும் அதை பார்த்துருக்கீங்க. ஒரு நொடி சிந்தனைக்கு பிறகு ஸ்வப்னா பதில் பேசினாள். ஓ எஸ், ஆமாம், நேற்று நைட் வந்திருந்தது. நான் காலையில் தான் பார்த்தேன். சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா அவனை? நோ மேடம், இதுக்கு முன்னாடி நான் அவனை எங்கேயுமே பார்த்ததில்ல. ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா? எங்கே செலிப்ரேட் பண்ணுறீங்க? ஹோட்டல் நார்த் டவரில் கேக் கட்டிங் வச்சுருக்கோம். ஏன் இதையெல்லாம் கேட்குறீங்க? ஸ்வப்னா ப்ளீஸ், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. செலிப்ரேஷன் எத்தனை மணிக்கு? 5 to 8. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீங்களா? வாட், காதலா? நோ, எனக்கு காதலெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பை தி வே, ஐ ஆம் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓ ஓகே ஸ்வப்னா, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அண்ட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மேடம், பாய். அலைபேசியை அணைத்தவள் அடுத்த பெண்ணிடம் தொடர்பு கொண்டு தன் சந்தேகங்களை எல்லாம் கேட்டாள். எல்லா பெண்களிடமும் பேசி முடித்துவிட்டு விஜயிடம் வந்தாள். விஜய், எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். யாருக்குமே எழிலனை தெரியலை. அதில் யார் யாருக்கு லவ்வர் இருக்காங்க என்றதையும் விசாரித்தேன். 2 பேர் மட்டும்தான் லவ் ட்ராக்கில் இருக்காங்க. அவங்க லவ்வர்ஸோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். ஈவினிங் அந்த 2 பொண்ணுங்களோட செலிப்ரேஷன் நடக்கிறப்ப நாம் போய் வாட்ஸ்அப் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகே விஜய். அதில் ஒரு செலிப்ரேஷன் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது.
இன்னொன்று 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் விஜய். எஸ் நிகி, யூ ஆர் கரெக்ட். அப்போது நிகிதாவின் அலைபேசி வாட்ஸ்அப் செய்தி வந்திருப்பதாக ஒலி எழுப்பி அறிவித்தது. ஆர்வத்துடன் எடுத்தாள் நிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.